நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாகியலட்சுமி சீரியலில் இழுக்கணும்னு மட்டும்தான் இழுக்கிறாங்கிறதுலாம் நமக்கு தெளிவாக தெரியுது பார்த்துங்களேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஈஸ்வரியை வச்சு ஒரு ட்ராமா ஒன்று போயிட்டுருக்கு. ஈஸ்வரி வந்து எப்படியாச்சும் நான் வந்து நம்ம குழந்தை 53 வயசாகுது, அந்த குழந்தைய யாராவது பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பல முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ராதியா கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நீ இன்னமும் நான் உன்னை பற்றி நினப்பாமா, நீ இருந்தால் நல்லா இருக்குமா, நான் அவங்க குறுக்கையே வரமாட்டேமாங்கிறாங்க. முந்தானு இதுதான் பாக்கியாட்ட பேசினாங்க. பாக்கியா முடியாதுன்னதுனால வேறு வழி இல்லாமல் டெஸ்பரேட்டாக இப்போ ராதிகாட்ட போயிட்டு ஏதோ ராதிகாவை பற்றி முன்னாடி யோசிச்சுட்டு இருந்த மாதிரி கதையை விடுறாங்க. நல்ல வேலை ராதிகா அதுக்கெலாம் ஒத்துக்காமல் கிளம்புறான்ட்டாங்க. பாக்கியாவும் ஆல்ரெடி முடியாதுன்ட்டாச்சு. இந்த விஷயம் கோபிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கோபி என்ன பண்ணுறாரு, தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசி அவமானப்படுத்தாதீங்க, எனக்கு நீங்கள் இருக்கீங்க, என் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற என்ன இல்லைங்கிறாங்க. எல்லாருமே என்ன இல்லைனாலும் இவங்க நம்ம பிடிச்ச புடியை பண்ணுவோன்னு பண்ணி தான் அந்த ஆரம்பத்துலேருந்து இந்த கதையில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் இந்த நிதிஷுடைய அந்த ட்ரக் ஒரு பிரச்சனைகள் ஒரு பக்கம், இதில் ஏற்கனவே எழிலெல்லாம் காலி பண்ணிட்டாங்க, இருக்க மாதிரியே தெரில, அவர் செடியன் எப்போயாவது வருவார், பாவமாக இருக்காருங்கிற மாதிரி அவரோட நிலைமையை முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, அந்த நிதிஷ் கல்யாணத்தை உடச்சு விட்டு அப்புறம் திருப்பி ஆகாஷ் கூட சேர்க்கறது ப்ளஸ் பாக்கியாவோட பிஸ்னஸ் என்ன திருப்பி பெருசாக வருது, இதை தான் வச்சு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.